எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு ரொம்ப மோசமான ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது மாதிரி பல படங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் இந்த படத்தில் இருக்க சில விஷயங்கள் ரொம்பவே மோசமானதுன்னு சொல்லலாம். ஒரு வேளை நீங்கள் சாப்பிடும்போது இந்த படத்தை பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக வாந்தி எடுத்துடுவீங்க. அப்படி என்னடா இருக்குது இந்த படம்? இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தி ஹெல் ஹோல். தூய தமிழில் சொல்லணும்னா நரகத்தின் துளைன்னு சொல்லலாம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க படத்தோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். படம் 1957 போலாண்டில் இருக்க லோவர் சிலேசியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. அங்கே இருக்க மக்கள் எல்லாம் லத்தீன் தான் பேசுவாங்க. ஒரு கார் ஒன்று வேகமாக ஒரு சர்ச் முன்னாடி போய் நிற்கிது. ஒரு வயசானவர் அந்த காருக்குள்ளேருந்து ஒரு பச்சை குழந்தை எடுத்துகிட்டு வேகமாக அந்த சர்ச்சுக்குள்ளே அழுதுகிட்டே போகிறாரு. ஏன் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற கடவுள்கிட்ட மண்டிட்டு வேண்ட போகிறாரா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு கத்தி எடுத்து அந்த குழந்தைய கொல்ல போகிறாரு. கடவுள்கிட்ட இனி இந்த மாதிரி குழந்தைங்களை பிறக்க வைக்காதீங்க கடவுளேன்னு சொல்லிகிட்டே அந்த குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தையோட நெஞ்சுக்கு மேலே ஒரு வித்தியாசமான தழும்பு இருக்குது. ரைட்டு, இது ஏதோ ஒரு பிசாசு குழந்தை போல், அதான் இந்த ஆள் கொல்ல போகிறாருன்னு நமக்கு புரிய வருது. ஆனால் இருந்தாலும் அது ஒரு பச்சை குழந்தை இல்லையா, அதை கொல்ல நமக்கு மனசு வராது. எப்படியாவது அந்த குழந்தைய யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களாம் நம்ம யோசிக்கும் போதே அந்த இடத்துக்கு போலாண்ட் போலீஸ் வராங்க. போலாண்டில் போலீஸ்னு சொல்ல மாட்டாங்க, மிலிட்டான் தான் சொல்லுவாங்க. மினிமிலிட்டெல்லாம் ஞாபகம் வருது. சரி, இப்போ இந்த போலீஸு அந்த பெரியவர்கிட்ட ஐயா உங்கள் கத்தியை கீழே போடுங்க இல்லைனா சுட்டுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெரியவர் தம்பி சும்மா இருங்க தம்பி, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லி கத்தியை ஓங்குறாரு. வேறு வழி இல்லாமல் அவரை சுட்டு கொன்னுட்டு அந்த குழந்தைய போலீஸ் கைப்பற்றுறாங்க. அப்போ வெளியில் வானத்தில் சிகப்பு நிலா தெரியுது. அந்த நிலாவை ஒரு கோல் ஒன்று வந்து மறைக்குது. அதை நமக்கு காமிக்கிறாங்க. இது எது காமிக்கிறாங்கன்னா இது ஒரு குறியீடு. என்ன குறியீடு அப்படின்னா ஈவிலில் காப்பாற்றியாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான் இது. இதுக்கப்புறம் 30 வருஷம் கழித்து பஸ்ஸிலிருந்து இறங்குற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ. கையில் ஒரு பெட்டியோட, இன்னொரு கையில் மேப், அப்புறம் வாயில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு ஒரு இடத்த தேடி போகிறாரு. அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் எல்லாம் வேரோட பிடுங்கப்பட்டு கிடக்குது. அந்த இடம் தான் ஒரு பழமையான சர்ச். அந்த சர்ச் கதவை தட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உள்ளேருந்து யாராவது வருவாங்களான்னு பார்க்குறாரு. அப்போது ஒரு ஃபாதர் வரார். ஐயா, நான் தான் இந்த சர்ச்சுக்கு புதுசாக வந்திருக்க ஃபாதர்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு இந்த ஹாலு. அடடே, வாங்க வாங்க, உங்களை தான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் எங்களுக்கு வருவீங்கன்னு சொன்னதும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பொதுவாக யாரும் கடவுளுக்கு சேவை செய்ய பேய் ஓட்டெல்லாம் இங்கே வர மாட்டாங்க. இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த சுகாதார நிலையத்துக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷம்னு சொல்கிறார். என்னது சுகாதார நிலையமா? யோ, அப்போ இது சர்ச் இல்லையா? நான் எதுவும் வழி மாதிரி வந்துட்டேனா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை குமார், இது சர்ச்சு தான். ஆனால் வெளியிலேருந்து பேய் பிடிச்சி வரவங்கள நாங்கள் இங்கே சுத்தம் பண்ணி நல்லா பராமரித்து மனிதர்களாக அனுப்புவோம்ல, அதனால் இந்த இடத்த சுகாதார நிலையம்னு சொல்கிறோம் அப்படின்னு அந்த பெரிய ஃபாதர் சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஹீரோட பேக்கை செக் பண்ணுறாங்க. சொல்ல மறந்துட்டேன், இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பெரிய ஃபாதர், அது ஒன்றும் இல்லை தம்பி, இங்கே புதுசாக வரவங்களையும் விசிட்டர்ஸையும் கெஸ்ட்டையும் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவோம். அதுதான் எங்கள் வழக்கம். இல்லைன்னா இந்த இடத்தோட புனிதம் கெட்டுட்டோம் இல்லையா, அதான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ பேக்கில் ஒரு சிகரெட் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அது நாட் அலௌட்னு எடுத்து வச்சுறாங்க. அப்போ ஹீரோ, சரிங்க, இந்த இடத்துக்கு விசிட்டர்ஸ்லாம் வருவாங்களா அப்படின்னு கேட்க, ஓ வருவாங்களே, வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் விசிட்டர்ஸ்க்கு அலௌடு, அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. ஆனால் இந்த இடம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால யாருமே இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லார். பின்ன சர்ச் மாதிரி இடம் வச்சுருக்கீங்க, பேய் வீடு மாதிரி வச்சுருக்கீங்க. அப்புறமா பெரிய ஃபாதர் நம்ம ஹீரோவை கொண்டு போய் அவரோட அறைக்கிட்ட விட்டுட்டு, தம்பி, இந்த இடம் ரொம்ப மோசமான இடம். இந்த இடத்துல பல பேருக்கு பேய் ஊட்டியிருக்கோம். ரொம்ப மோசமான பேயெல்லாம் இந்த இடத்துல இருக்குது, செவுத்தில் கூட இருக்குது. அதால் பார்த்து சூதானமாக இருந்துக்கோ. நைட்டில் எக்காரணத்தை கொண்டும் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. இங்கே கரண்ட்டு கிடையாது, ஃபோன்லாம் கிடையாது, பாத்ரூம் மட்டும் இருக்குது, அதை வேணால் பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. இது என்னடா ஜெயிலோட மோசமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம ஹீரோ அந்த பெரிய ஃபாதர் போனதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றுறாரு. அப்போ தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்த அந்த குழந்தை நெஞ்சில் இருந்த மச்சம் ஒன்று தெரியுது. ஐயோ, அப்போ நம்ம எவ்வளோ நேரம் ஹீரோன்னு நினச்சிட்டது ஹீரோ இல்லைங்க, இதுதான் அந்த பேய் குழந்தை. என்னடா பேய் குழந்தை சர்ச்சுக்கு வந்திருக்கேன்னு பார்க்கும்போது தான் ஹீரோ தான் லக்கேஜோட ஒரு உள் அறையை திறக்கிறாரு. அதுக்குள்ளே ஒரு கன்னும் ஒரு கேமராவும் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் இருக்குது. என்ன அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்னு பார்த்தா அதில் மொத்தம் 8 பொண்ணுங்க ஃபோட்டோ இருக்குது. இதுக்கு முன்னாடி 7 பொண்ணுங்க காணாமல் போன மாதிரி 8ஆவதாக இன்னொரு பொண்ணையும் காணும்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து இந்த காணாமல் பொண்ணுங்க எல்லாத்தையும் தேடி தான் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்திருக்காரு. இதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே சாப்பாடு மணி அடிக்கிறாங்க. ஹீரோ சாப்பிட போகிறாரு. அங்கே எல்லாம் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடை பார்த்தா நமக்கே வாந்தி வந்துடும் போல். ரத்தம் நிறம் பச்சை கறி மாதிரி இருக்குது அந்த சாப்பாடு. ஹீரோ அதை சாப்பிடவே முடியாமல் வாயில் எப்படியோ போட்டு முழுங்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது ஒரு அறையில் ஒரு சொட்டத்தலை ஃபாதர் ஒரு பொண்ணுக்கு சாப்பாட்டை ஊட்டி விட்டுட்ருக்காரு. அது வேறு யாரும் இல்லை,
ஹீரோ இப்போ நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பார்த்தார்ல, அதில் ரீசெண்டாக காணாமல் பொண்ணு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஹீரோ தான் தேடி வந்த பொண்ணை பார்த்தாச்சு. ஆனால் மற்ற பொண்ணுங்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு ஹீரோவுக்கு தெரியல. அதால் அதை யோசிச்சுட்டு இருக்காரு. அன்றைக்கி குளிக்கிறப்போ அவர் ரூமில் இருக்க ஜீசஸ் சிலுவை ஆட ஆரம்பிக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் குறியீடு நம்பர் 1. இப்படியே அடுத்த நாள் காலையில் விடியுது. நிழலை வச்சு டைம் சொல்கிற கடிகாரத்தில் மணி 6 ஆகுது. இந்த பொண்ணை, அதாவது நம்ம ஹீரோ தேடி வந்த பொண்ணை எல்லாருமே சேர்ந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, இந்த சர்ச்சு ஃபாதருங்க எல்லாம். அதில் நம்ம ஹீரோவும் இருக்கார், ஒன் ஆஃப் தி ஃபாதராக. இப்போ இந்த பெரிய ஃபாதர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி காலை 6 மணிக்கு தான் சாத்தானை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால தான் இப்போ நம்ம இந்த பேய் ஓட்டுற சவண்டாங்க பண்ண போகிறோம். ஒரு சில டைம் சாத்தான்கள் ரொம்ப மோசமாக நடந்துக்கும். அதனால் பல கேஸில் நம்ம பேய் பிடிச்சவங்கள இழந்துடுவோம். இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். நாங்கள் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் கேமராவில். அப்போ தான் எதுவும் எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாங்களும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணை ஒரு பெட்டில் கட்டி போட்டு சுற்றி இந்த ஃபாதர்ஸுங்க எல்லாருமே மெழுகுவத்தியோடு நின்று பார்க்குறாங்க. அப்போ சொட்டத்தலை ஃபாதர் கேமராவை ஆன் பண்ணி வச்சு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பெரிய ஃபாதர் போய் பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த பொண்ணு மேலே புனித நீரை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு நெளிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கத்த ஆரம்பிக்குது, துடிக்க ஆரம்பிக்குது. அப்படி கத்தும்போது அந்த பொண்ணை சுற்றி காற்று பயங்கரமாக அடிக்குது. திடீர்னு அந்த பொண்ணு கட்டிலோட குலுங்க ஆரம்பித்து பயங்கரமாக கத்துது. இது சரிப்பட்டு வராதுன்னு ஜீசஸோட சிலுவையை அவங்க முன்னாடி காட்டுறாங்க. அப்போ அந்த சிலுவை தீ பிடிச்சி எரியுது. ஹீரோவுக்கு ஆத்தி, அப்போ காணாமல் பொண்ணுங்க எல்லாத்துக்குமே உண்மையாகவே இந்த மாதிரி பயங்கரமாக தான் பேய் பிடிச்சிருக்கும் போல், இவங்க எல்லாம் நல்லது தான் பண்ணுறாங்க போலன்னு குழப்பத்திலேயே ஹீரோ அந்த இடத்துல நிற்கிறாரு. சடங்குகள்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஹீரோ அவரோட ரூமில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. அவர் பாத்ரூமில் இருக்க கண்ணாடி லேசாக வீரல் விட ஆரம்பிக்குது. அதே மாதிரி அவர் ரூமில் இருக்க கபோர்டும் தானாக திறக்குது. என்னடா நடக்குதுங்க, ஒன்றுமே தெரியலையடான்னு அதை மூடிட்டு சரி நம்ம சர்ச்சை போய் ஒரு சுற்றி பார்ப்போம்னு சொல்லி தன்னோட ரூம் விட்டு வெளியே வந்து சர்ச்சை சுற்றி பார்க்குறாரு. அப்போது ஒரு ரூம் இருக்கிறத பார்த்துட்டு அதை திறக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அப்போ தடிமாடு மாதிரி இருக்க ஒரு ஃபாதர் வந்து, அது பெரிய ஃபாதரோட ரூமு, அங்கெல்லாம் வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்புறம் எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. வழக்கம் போல் அந்த அருவருப்பான சாப்பாடு தான். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் அந்த சாப்பாடை சாப்பிட ரொம்பவே கஷ்டப்படுறான். இதை பார்க்குற பெரிய ஃபாதர் இந்த தடிமாடு ஃபாதர் இருக்கான்ல, அவன்கிட்ட என்னவோ சொல்லி அவனை கவனிக்க சொல்கிறார். அவனும் போய் அந்த சாப்பிடாத ஆள்கிட்ட காதில் ஏதோ ஒன்று சொல்ல அவன் அதை சாப்பிட்டுடுறான். ஹீரோ அதை சாப்பிட்டுட்டு வந்து பாத்ரூமில் வாந்திட்டுக்கிறாரு. அப்போ அவர் வாயில் இருக்க ஒரு பல்லு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. வலி தாங்காத ஹீரோ அதை கையில் பிடுங்கி எடுக்கிறாரு. அப்போ அந்த பல்லு உடச்சிக்கிட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு பறந்து போகுது. ஹீரோவுக்கு இது ஒன்றுமே புரியல. ஆனால் நமக்கு தெரியுது இது ஒரு 2வது குறியீடு. சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாமே அப்படின்னு தன்னோட கழுத்தில் போட்டிருக்க சிலுவை செயினுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்த பின்னை வச்சு போகக்கூடாதுன்னு சொன்ன பெரிய ஃபாதர் ரூமுக்குள்ளே போய் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பார்க்குறாரு. ஹீரோவே ஒரு போலீஸ் தானே. அப்போது ஒரு கபோர்டுக்குள்ளே சரக்கு பாட்டில் கிடைக்கிது. அட பாவீங்களா, என்ன சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்டேருந்து பிடுங்கி வச்சுட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே சரக்கே அடிக்கிறீங்களேடா அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது அந்த ரூமோட ஒரு மூலையில் இந்த சர்ச்சோட பழைய ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறாரு. அதை பார்க்காத ஏதோ ஒரு ரூம் மாதிரி அவருக்கு தெரியுது. அதுக்குள்ளே திறந்து போனால் அங்கே ஒரு டிவியும் ஒரு டிவிடி பிளேயரும் இருக்குது. இவனுங்க கரண்ட் இல்லைன்னு சொன்னானுங்க, இவனா இங்கே என்ன டிவிடி பிளேயர்லாம் வச்சுருக்காங்களேன்னு சொல்லி அந்த டிவிடி கேசட்டை போட்டு பார்க்குறாரு. அதில் ரீசெண்டாக பேய் ஓட்டினா அந்த பொண்ணோட வீடியோ இருக்குது. அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு தோணுது. உடனே அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டின இடத்த போய் ஹீரோ பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை கட்டி போட்ட பெட்டுக்கு அடியில் ஒரு ஊசி இருக்கிறதையே நோட் பண்ணுறாரு. அந்த பெட்டுக்கு பக்கத்தில் கால் வச்சு அமுத்தினா அந்த பெட்டு ஆடுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கத ஹீரோ கவனிக்கிறாரு. அப்போ அந்த ரூமுக்கு வெளியே யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோ டக்குன்னு போய் ஒரு இடத்துல ஒளிகிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு லிவர் இருக்கிறத பார்த்த ஹீரோ அதை ஆன் பண்ணுறாரு. அதை ஆன் பண்ண உடனே காற்று வேகமாக வீச ஆரம்பிக்குது. அதாவது லிவரை ஆன் பண்ணதும் அந்த பெட்டு மேலே காற்றடிக்கிற மாதிரி ஒரு ஃபேனை செட் பண்ணியிருக்காங்க. அடப்பாவீங்களா, இந்த ஃபாதர் என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு இங்கே பவர் இல்லைன்னு சொன்னான், அங்கே என்னடானா ரூமில் டிவி இருக்குது, இங்கே என்னடானா ஃபேன்னு பயங்கரமான ஒரு செட்டப்போட ஊரை ஏமாற்றின்னு இருக்கானுங்களே இவனுங்க. கண்டிப்பாக இவனுங்க நல்லவனுங்க இல்லை, அந்த பொண்ணுங்களை இவனுங்க ஏதோ பண்ணிட்டானுங்கன்னு ஹீரோ முடிவு எடுக்கிறார். சரி எல்லாம் ஓகே. சிலுவை கையில் இருக்கும்போது எப்படி தீ பிடிச்சதுன்னு பார்க்கும்போது அதுலேயும் ஒரு லைட்டர் மாதிரி ஒன்று செட் பண்ணி எரிய வச்சுருக்கானுங்கன்னு தெரிஞ்சதும் ஆஹா இவனுங்க பயங்கரமான ஆளுங்களாக இருக்கிறானுங்களே. சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு ஹீரோ தன்னோட ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஜீசஸ் சிலுவை செவுத்தில் மாட்டிருந்தது இல்லையா, அதை எடுத்து ட்ராயரில் போட்டு மூடி வச்சுட்டார். அது ஏன் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ அடுத்த நாள் காலையில் விடியுது. திடீர்னு எல்லாம் ஜபம் பண்ண கூடுறாங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல,
இவனுக்கு காலையிலாம் ஜபம் பண்ண மாட்டானுங்களே, இதுக்கு ஜபம் பண்ணுறானுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் போய் கூட நிற்கிறாரு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு லத்தீனில் ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு லத்தீன் தெரியாது. ஆனால் இவர் லத்தீன் தெரியும்னு சொல்லி தான் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்திருப்பார். ஹீரோ பேபேன்னு முழிக்க அப்போ இன்னொரு ஃபாதர், இந்த சொட்ட ஃபாதர் வந்து ஜபம் பண்ணி அந்த ஜபத்தை முடிச்சிடறாரு. எல்லாரோட கண்ணும் ஹீரோ மேலே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட போகிறாங்க. அப்போ ஹீரோ சாப்பிட்ற சாப்பாடில் முடி இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு சாப்பிடாமல் அப்படியே வச்சுட்டு தன்னோட ரூமுக்கு போய் உட்காராரு. அப்போ ட்ராவில் இவர் எடுத்து வச்ச ஜீசஸ் சிலுவையை யாரோ எடுத்து செவுத்தில் மாட்டியிருக்காங்க. ஹீரோ இதை பார்த்ததும் ஐயோ நம்ம சூட் கேஸையும் எடுத்து பார்த்துருப்பாங்களோன்னு எடுத்து பார்க்குறாரு. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் ஹீரோக்கு இது சரியாக படலை. அதால் அந்த பொண்ணுங்க காணாமல் போன நியூஸ் பேப்பர் கட்டிங் வச்சுருந்தார்ல, அதை எரிச்சிட்டு கன்னை எடுத்துகிட்டு இது சரிப்பட்டு வராது, நாம் இங்கேருந்து தப்பிச்சிடுவோம்னு கிளம்புறாரு. கிளம்பி மெயின் கேட் கிட்டே போனால் அங்கே மெயின் கேட்டை கிரில் கேட் போட்டு மூடி வச்சுருக்காங்க. சரி நாம் மாட்டிக்கிட்டோம் போல் அப்படின்னு அங்கேருந்து வரும்போது சர்ச்சில் இருக்க கல்லறையில் யாரோ ஒருத்தரோட சவப்பெட்டியை இந்த ஃபாதருங்களாம் சேர்த்து புதைச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு அன்றைக்கி காலையில் இவனுங்களாம் சேர்ந்து ஜபம் பண்ணது ஞாபகம் வருது. ஓஹோ, அப்போ அந்த பேய் பிடிச்ச பொண்ணுன்னு சொல்ல போடுற அந்த பொண்ணை கொண்டுறதால தான் இவனுங்க ஜபம் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. சரி, நாம் இப்போ எப்படியும் வெளியே போக முடியாது, அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு ஹீரோ அந்த பொண்ணை கட்டி வச்சுருந்த அறைக்கு போகிறாரு. அப்போ போகிற வழியில் இன்னொரு ரூமில் இருக்க ஒரு வயசானவரை கட்டி வச்சுருந்துருக்காங்க. அவர் நம்ம ஹீரோவை பார்த்ததும் கத்தி அழுகுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அவரை கண்டுக்காமல் அந்த பொண்ணு ரூமுக்கு போய் பார்க்குறாரு. அவர் நினச்ச மாதிரியே அந்த பொண்ணு அங்கே இல்லை. அதே சமயம் அங்கே ரத்தம் சிந்திருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு இங்கே இருக்கும்போதே அங்கே ஹீரோ பின்னாடி யாரோ வராங்க. அது யாருன்னா சொட்ட ஃபாதர் தான். வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ சர்ச்சில் இருக்க பாவம் மன்னிப்பு கேட்குற இடத்துக்கு வா, நான் உங்ககிட்ட சில ரகசியங்கள் பேசணும்னு சொல்ல ஹீரோவும் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம்னு அங்கே போகிறாரு. அங்கே அந்த சொட்டத்தில் நம்ம ஹீரோ கிட்ட அவங்களுக்கு உன் மேலே சந்தேகம் வந்துடுச்சு, அவங்க உன்னை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கேருந்து நீ தப்பிக்கலான்னு பார்க்குற, இங்கேருந்து தப்பிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை, ஏன்னா நானே இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி மாட்டியிருக்கேன், இது ஒரு வழிப்பாதை, சொன்னா கீழே பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போக பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ உணர்ச்சி வசப்பட்டு நான் ஒன்றும் ஃபாதர்லாம் இல்லைங்க, நான் ஒரு போலீஸ்காரன், இங்கே மர்மமாக காணாமல் போன 8 பொண்ணுங்களை தேடி போலீஸால் ரகசியமாக அனுப்பப்பட்டவன் தான் நான். அது ஏன் ரகசியமாக அனுப்புனாங்கன்னா இது சர்ச் இல்லையா, ஃபாதர்ஸ் கிட்ட வந்து நேரடியாக என்கொயரி பண்ண முடியாதுல்ல, அதனால தான் நான் ரகசியமாக வந்திருக்கேன் ஃபாதரோட ஃபாதராக. எல்லா பொண்ணுங்களுக்கும் பேய் பிடிச்சி இருக்குன்னு சொல்லி கடைசியாக ட்ரீட்மெண்ட் பார்க்க இங்கே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுங்க அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க. அந்த பொண்ணுங்களாம் என்ன ஆனாங்க, இங்கே நடக்கிற இந்த பேய் விட்டுற சடங்கு எல்லாமே செட்டப் தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணுங்களுக்கு என்ன தான் ஆகுது, எப்படி சாகுறாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சொட்டத்தில் ஃபாதர் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, போதை மருந்து கொடுத்து கூட அந்த பொண்ணுங்களை அப்படி பண்ண வைக்கலாம், ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ தான் வேட்டிக்கன் போன்ற பெரிய சர்ச்சுக்குள்ளே அந்த ரெக்கார்டான வீடியோவை போட்டு காட்டி நாங்கள் பேய் ஓட்டுறோம், நாங்கள் வந்து கடவுளுக்கு சேவை செய்கிறோன்னு சொல்லி காசு வாங்க முடியும். ஆனால் அந்த பொண்ணுங்க ஏன் சாகுறாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அப்புறமா பின்னாடி இருக்க கல்லறையில் அவங்கள புதைச்சிடுவாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எப்படியாவது என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறியா, நீ ஒரு போலீஸ் தானே அப்படின்னு கேட்க ஹீரோவும் அவரை நம்பி சரி நான் உங்களை சீக்கிரமாகவே இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நீ பார்த்துரு, உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவங்க கவனிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ தன்னோட ரூமில் தன்னை ஏதோ ஒன்று டிவைஸ் வச்சு தான் கண்காணிக்கிறாங்களோன்னு ரூமை ஃபுல்லாக தேடுறாரு. அப்போ துணி வைக்கிற கபோர்டை அடிக்கடி நகர்த்துற மாதிரி ஒரு தடம் தரையில் இருக்கிறத பார்க்குற ஹீரோ அந்த கபோர்டை நகர்த்தி பார்க்குறாரு. அப்போ அந்த கபோர்டுக்கு பின்னாடி ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஹோல் இருக்குது. இதுதான் இந்த படத்தோட டைட்டில் ஹெல் ஹோல்னு சொல்லப்படுற ஹோலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஹீரோ சரி இதுக்குள்ளே ஏதோ ஒரு மைக் மாதிரி ஏதோ ஒரு டிவைஸ் இருக்குது, அதை வச்சு தான் தன்னை கண்காணிக்கிறாங்களான்னு பார்த்தா அவர் நினச்ச மாதிரியே அதுக்குள்ளே ஒரு டிவைஸ் இருக்குது. ஆக்சுவலி அது டிவைஸ்னு சொல்ல முடியாது, ஒரு கண், பல், அப்புறம் எலும்பு, இது எல்லாத்தையும் முடியால் வச்சு பின்ன மாதிரி ஒன்று இருக்குது. இது என்னடா இது, அதை பார்த்ததும் ஹீரோ குடங்குடமாக ரத்தம் வந்து எடுக்கிறார். அந்த கண்ணு திரும்பி இவரை பார்க்குது. அவர் எடுத்த வாந்தியிலேருந்தே 2 ஈ பறந்து போகுது. அப்போ திடீர்னு ஹீரோ ரூம் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டு ஹீரோ திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் திரும்பும்போது அவரோட உருவமே தீயில எரிஞ்சு உருகி போனால் எப்படி இருக்கும் அப்படியே அவர் முன்னாடி வந்து நிற்கிது. ஹீரோவை பயமுறுத்துது. ஹீரோ அரண்டு போய் அந்த கண்ணு நசுக்கிட்டு இனி சரிப்பட்டு வராது, நாம் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும்னு உட்காந்து யோசித்து நைட் ஆனதும் இவரை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஹீரோ. அப்போ இதுதான் சரியான சமயம்னு நேராக கிளம்பி கல்லறைக்கு போய் அந்த பொண்ணு எப்படி தான் செத்தான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணோட பாடியை கல்லறையிலேருந்து தோண்டி எடுத்து உள்ளே பார்த்தா உள்ள அந்த சவப்பெட்டிக்குள்ளே பாடியை காணும் வெறும் பெட்டி தான் இருக்குது.
ஹீரோ இந்த ஷாக்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ளவே ஹீரோவை யாரோ பின்னாடி இருந்து மூஞ்ச மூடி மறைக்கிறாங்க ஒரு கோணிப்பையை வச்சு. ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அவரோட ரூமில் தான் இருக்கார். எப்படி இருக்காருன்னா கை கால்லாம் கட்டி போட்டிருக்காங்க. ஒரு தடிமாடு ஃபாதர் கூடவே உட்காந்துருக்கான். ஹீரோவோட கன்னு, ஃப்ளாஷ் லைட்டு, வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹீரோ அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது பெரிய ஃபாதர் ஹீரோவுக்கு 4 பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு ஹீரோ ரூமுக்குள்ளே வராரு. வந்து நமக்குள்ளே எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நினச்சேன், சரி விடுங்க, இந்தாங்க உங்களுக்கு பசிக்குமேனு சாப்பாடு கொண்டு வந்தேன், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு ஹீரோக்கு 4 அடியை போட்டு அந்த அருவருப்பான சாப்பாடை மறுபடியும் ஹீரோ வாயில் வம்படியாக திணிச்சு முழுங்க வைக்கிறாங்க. ஹீரோ நான் ஏன் இதை சாப்பிடணுன்னு கேட்க, எல்லாம் நல்லதுக்கு தான் சாப்பிடுன்னு ஹீரோவை சாப்பிட வைக்க ஹீரோ வாங்கின அடியில் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு டயர்டாக்கி தூங்கிட்டாரு. அன்றைக்கி நைட்டு தனக்கு காவலாக இருந்த தடிமாடு ஃபாதர் தூங்கினத்தை கவனிக்கிற ஹீரோ தன்னோட சாமர்த்தியத்தால் தன்னோட கட்டையெல்லாம் அவுத்துட்டு பார்த்தா தடிமாடு ஃபாதர் எழுந்துட்டான். 2 பேருக்கும் நடந்த சண்டையில் நம்ம ஹீரோ தான் போலீஸ் ஆச்சு. அவரோட கன்னை எடுத்து அவனை போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து தப்பிக்கலான்னு நினைக்கும் போது இவங்க நமக்கு 4 பிளேட்டில் சாப்பாடு கொடுத்தாங்களே, அதுவும் ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு, அது என்ன அப்படின்னு பார்க்க ஹீரோ நேராக கிச்சனுக்கு போகிறாரு. போய் அங்கே இருக்க சட்டியெல்லாம் திறந்து பார்த்தா பணம் நாற்று நாறுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு பல் விழுந்தது இல்லை, அதே மாதிரி சில பல்களும் உள்ளே இருக்குது. சரின்னு பக்கத்தில் இருக்க ஸ்டோரேஜ் ரூம் திறந்து உள்ளே என்ன தான் கறி வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே காணாமல் போன 8 பொண்ணுங்களில் 7 பொண்ணுங்களை தொங்க விடப்பட்டிருக்காங்க. அவங்க உடம்புல இருக்க பாதியை காணும். என்னென்னு பார்த்தா அதை தான் நம்ம ஹீரோ அப்புறம் எல்லா ஃபாதர்ஸும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக சாப்பிட்ட அந்த 4 பிளேட் சாப்பாடு இருந்துச்சுல்ல, அது இங்கேருந்து வெட்டப்பட்ட 4 பொண்ணுங்களோட உடல் பாகங்கள் தான். ஹீரோ இதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அங்கே சொட்டத்தலை ஃபாதர் வந்து ஐயோ கடவுளே, இங்கே இந்த மாதிரி அக்கறவங்களாம் பண்ணுறானுங்களே ஈஸ்வரா அப்படின்னு கத்துறாரு. ஹீரோ இங்கே வாங்க, நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன்னு சொல்ல ஹீரோடே எப்பா நீங்கள் காட்டின வரைக்கும் போதுண்டா, நான் இங்கேருந்து கிளம்புறேன்டா, ஆளை விடுங்கன்னு சொல்ல சொட்டத்தலை ஃபாதர் போகிறதுக்கு முன்னாடி நீ இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு ஹீரோவை கூட்டிகிட்டு போய் லைப்ரரியில் இருக்க ஒரு பழைய புக்கை எடுத்து காட்டுறாரு. இப்போ தான் ஹீரோ உடம்புல இருக்க அந்த தழும்போட கதையை சொல்கிறாங்க அந்த புக்கில். அது என்னென்னா ஹீரோ உடம்புல இருக்க அந்த மார்க்கு உள்ள குழந்தை பிறக்கும் போதே அதை கொண்டுடணுமா, அப்படி இல்லைன்னா அது வளர்ந்து வந்த அப்புறம் பாவம் பண்ண 7 பெண்களை சாப்பிட்டு அப்பாவியான ஒரு இளம் பெண்ணோட ரத்தத்தை குடித்து சில சடங்குகள் பண்ணால் சாத்தான் இந்த பூமிக்கு அந்த குழந்தை மூலமாக வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கு. சொட்டத்தலை ஃபாதர் இப்போ புரியுதா இவனுங்க ஏன் உன்னையும் அந்த 7 பொண்ணுங்களையும் இங்கே வர வச்சுருக்கானுங்கன்னு, நீ தான் அந்த சாத்தானாக மாற போகிற ஆள். அவனுங்க அந்த சடங்குகள்லாம் பண்ணி உன்னை சாத்தானாக மாற்ற போகிறானுங்க. அந்த 7 பொண்ணுங்களை கொன்று அவங்கள உன்னை சாப்பிட வச்சுக்கிட்டானுங்க. யோ என்னையா சொல்கிற, அவனுங்களாம் என்ன இங்கே வர வைக்கலையா, நான் தான் வேலை விஷயமா உழவு பார்க்க இங்கே வந்தேன், இப்போ என்னை வச்சு என்னென்னவோ கதை சொல்கிறியா, முதல்ல வா எங்கேருந்து கிளம்பலான்னு சொல்ல சொட்டத்தலை ஃபாதர் எனக்கு ஒரு பாதாள வழி தெரியும், வா உன்னை அதில் நான் கூட்டிகிட்டு போகிறேன், இனி நீ நம்பலன்னா பாரு என் முதுகை அப்படின்னு சொல்லி சட்டையை கழட்டி காட்டுறாரு. தப்பாக நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் முதுகில் சவுக்கால் அடிச்சிருக்காங்க. போன தடவை நான் இங்கேருந்து தப்பிக்கும் போது என்னை பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டாங்க, அதால் வந்து தழும்புதா இது, இப்போயாவது என்னை நம்பு வா போகலான்னு நம்ம ஹீரோவை கூப்பிட ஹீரோ 50-50 நம்பிக்கையில் அவங்க கூட போக ஆரம்பிக்கிறார். அதுதான் நம்ம ஹீரோ பண்ண பெரிய தப்பே. ஒரு பாதாள வழியில் போயிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து நம்ம ஹீரோவை அடி நடிக்க சொட்டத்தலை ஃபாதரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறான். நான் அப்போவே நினச்சேன்டா சொட்டேன்னு சொல்லும் போதே ஹீரோவை அடித்து கட்டி வச்சிடுறாங்க. அங்கே தான் இப்போ ஹீரோவை சாத்தானா மாத்திர சடங்கு நடக்க போகுது. எல்லா ஃபாதரும் சேர்ந்து விளக்கு பிடிச்சிட்டு நிற்க பெரிய ஃபாதர் வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறார். டேய் தம்பி, நீ தான் இங்கே காணாமல் போன பொண்ணுங்களை தேடி வந்தேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் தாண்டா அப்படி ஒரு நியூஸை எல்லாருக்கும் பரப்பி உன்னை இங்கே வர வச்சது, உன்னை மாதிரி ஒருத்தன் பிறப்பான்னு எங்கள் கம்யூனிட்டி பல வருஷமாக காத்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த சர்ச்சை கட்டி யாரையும் உள்ளே விடாமல் பார்த்துக்கிட்டது எதுக்காகன்னு தெரியுமா? இந்த சர்ச்சுக்கு அடியில் தான் இந்த சாத்தானை எழுப்பக்கூடிய ஒரு கிணறு இருக்குது. சரியான ஆள் கிடைக்காம எங்கள் மூதாதையர் பல பேரை தப்பாக இந்த கிணத்துக்குள்ளே கொண்டு போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் தான் இதை சரியாக பண்ணி சாத்தானை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஆக்சுவலி சாத்தான்லாம் மோசமானது கிடையாது, இந்த மனுஷங்க தான் மோசமானவனுங்க. கடவுள் அவங்களுக்கு ரொம்ப கருணை காமிச்சிட்டாரு. இனி அப்படி நடக்காது. சாத்தான் வந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒன்று தான் பெண்டிங் இருக்குது. அது என்னென்னா ஒரு அப்பாவி கண்ணி கழியாத பெண்ணோட ரத்தத்தை நீ குடிக்கணும்னு அந்த ஒரு பொண்ணு வந்து இவர் ஹீரோ வந்தப்போ பேய் ஓட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு கூட செத்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எம்டி பொட்டியை புதைச்சிருந்தாங்களே கல்லறையில், அந்த பொண்ணு இன்னும் சாகலை, அது உயிரோடு தான் இருக்குது. அந்த பொண்ணை கொண்டு வந்து நம்ம ஹீரோ முன்னாடியே அதோட கழுத்தை அடுத்து அந்த ரத்தத்தை நம்ம ஹீரோவை குடிக்க வைக்கிறானுங்க. அவனுங்களும் குடிக்கிறானுங்க. அதுக்கு அடுத்து சாத்தானை வர வைக்கிற ஜெபத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஆனால் சாத்தான் வரவே இல்லை. அப்போ பெரிய ஃபாதர் சொட்டத்தலை ஃபாதர்கிட்ட என்ன நடக்குதுங்க, நாம் ஏதாவது ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டோமா, மிஸ் பண்ணிட்டோமான்னு கேட்க, சொட்டத்தலை ஃபாதர் அப்படிலாம் இல்லைங்க, ஒருவேளை அந்த 7 பொண்ணுங்களையும் இவன் முழுசாக சாப்பிட்ணுமோ, அப்படிலாம் இல்லையா, கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், வேற எங்கேயோ மிஸ் ஆகியிருக்கு. என்ன, இந்த 7 பொண்ணுங்களும் 7 கார்டினல் சின்ஸ்னு பைபிளில் குறிப்பிடப்பட்ட கொடிய பாவங்களில் ஒன்றை செஞ்சவங்க தான். கடைசியாக ரத்தம் குடித்த பொண்ணு கூட கண்ணி கழியாத ஒரு அப்பாவி பொண்ணு தான். அப்புறம் எப்படி மிஸ் ஆச்சு, இவனும் கரெக்டான ஆள் தானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சொட்டத்தலை ஃபாதர் விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு அங்கே இருக்க மற்ற ஃபாதர்ஸ் கிட்ட, தம்பிங்களா நம்ம பண்ணதில் ஏதோ ஒரு பிழை நடந்திருக்கு, எல்லாம் அவங்க ரூமுக்கு போய் தூங்குங்க, நாளைக்கு நம்ம இதை பற்றி தெளிவாக பேசிக்கலாம். வழக்கம் போல் இவனும் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்லை போல். சரி இப்போ எதுவும் மாற போகிறதில்ல, நாம் தப்பை எப்படி சரி செய்யுதுன்னு பார்ப்போன்னு சொல்ல, சரி அதெல்லாம் ஓகேங்க, இதோ இங்கே இருக்கானே ஹீரோ, இவனை தேடி நாளைக்கு போலீஸ் வந்தால் பிரச்சனையானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு ஹீரோவை கத்தியால் கொன்று தூக்கி அந்த கிணத்துக்குள்ளே போட்டுறான் சொட்டை. டேய் உன்னை நம்பினதுக்கு ஹீரோவை நல்லா செஞ்சுட்டடா சொட்டை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. பெரிய ஃபாதரும் அவரோட ரூமுக்கு போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவரோட ரூமில் இருக்க சிறுவை தலைகீழாக திரும்புது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் வர்றதை காட்ட ஆரம்பிக்குது. ஃபுல் மப்பில் இருக்க பெரிய ஃபாதர் ரூமுக்குள்ளே இருக்கார். அப்போ அவரோட ரூமுக்குள்ளே வர சொட்டை ஃபாதர் அவரை கூப்பிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்போ பெரிய ஃபாதர் இந்த சொட்டை ஃபாதர்கிட்ட பேச ஆரம்பிக்கார். நான் சாத்தானை வர வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இப்படி ஆகிடுச்சே, நீ ரொம்ப நல்லவன்டா சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாரு. அப்போ அந்த சொட்டை மறுபடியும் ஒரு வேலை பார்க்குறான். தலையணையை வச்சு பெரிய ஃபாதரை மூடி கொன்னுடுறான். இவரை ஏன்டா கொன்னேன். அடுத்த நாள் காலையில் விடியுது, எல்லா ஃபாதரும் சேர்ந்து கிச்சனில் மிச்சம் இருக்க அந்த பொண்ணுங்களோட உடம்பை எடுத்துட்டு கல்லறையில் போட்டு எரிக்கிறாங்க. அப்போ நம்ம பெரிய ஃபாதர் இறந்த நியூஸ் கேட்டு எல்லாம் அங்கே போகிறாங்க. அங்கே சொட்ட ஃபாதர் நின்று எதுவுமே தெரியாத மாதிரி அழுகுறோம். எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, தெரியல, ரொம்ப நேரமாக அவரை காணுமேன்னு வந்து பார்த்தா இறந்து கிடக்கிறாருன்னு சொல்கிறான். அப்போ எல்லாம் சேர்ந்து சரி விடு, அவர் போயிட்டாரு, இனி நீ தான் அவரோட இடத்துலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும்னு சொல்ல, ஓஹோ அப்போ நீ இதுக்காக தான் இவரை போட்டு தள்ளினியாடா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வருது. சொட்டத்தலை ஃபாதர் இப்போ ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கும்போது செத்துப்போன ஃபாதர் வாயிலிருந்து பறந்து போய் பாதாளத்துக்கு அடியில் கிணத்துல இறந்து கிடக்கிற ஹீரோ வாய்க்குள்ளே போய் புரிது. அப்போ ஹீரோ முழிச்சுக்கிறாரு. அப்போ ஹீரோ இன்னும் சாகலையான்னு கேட்டால் ஹீரோ செத்துட்டார். ஆனால் இப்போ அவரோட உடம்புல சாத்தான் தான் இருக்குது. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடூர உருவம் கொண்ட சாத்தானாக மாற ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இது எதுவுமே தெரியாத செத்துப்போன ஃபாதரை வச்சு சர்ச்சில் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சொட்டத்தலை ஃபாதரும் மற்ற எல்லா ஃபாதர்களும். அப்போ திடீர்னு சொட்டத்தலை ஃபாதர் அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட உடம்பு எல்லாம் மாறி போயிடுது. வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் மிஞ்சுது. அப்போ அந்த ஈயெல்லாம் எங்கடா போகுதுன்னு பார்த்தா ஒரு வழியில் போகுது. அங்கேருந்து தான் நம்ம சாத்தானோட இன்ட்ரோ. சர்ச்சுக்குள்ளே வந்த சாத்தான் சர்ச்சில் இருக்க எல்லா ஃபாதர்ஸையும் சிறைப்பிடிக்க, எல்லாரையும் இந்த சொட்டத்தலை ஃபாதர் எப்படி தலைகீழாக தொங்க விட்டதோ அதே மாதிரி தலைகீழாக திருப்பிடுது. இது இவங்களுக்கு மட்டும் நடக்கலை, அந்த பில்டிங்குள்ளே வேற ஒருத்தனை அடைச்சி வச்சுருப்பாங்கல்ல, நம்ம ஹீரோ போகும்போது ஒருத்தர் வயசானவர் அழுதாரில், அவரையும் அப்படி தான் தொங்க வைக்குது. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சாத்தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கவங்களை திருப்புற இதே சமயத்தில் உலகத்தில் இருக்க எல்லாரையுமே இப்படி தான் தொங்க வைக்குதுன்னு சொல்ல வராங்க போல். அப்போ கடவுள் ஜீசஸ் சிலை முன்னாடி தான் இந்த சாத்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கடவுள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஜீசஸோட சிலை மெல்லமாக திரும்பி இந்த சாத்தானை பார்க்குது. அங்கே பட்டு போயிருக்க மரத்தை கூட பூக்க வைக்குது இந்த சாத்தான். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, செத்து போனதெல்லாம் உயிரோடு வருது, உயிரோடு இருக்கிறதெல்லாம் சாக போகுது அப்படின்னு தான் அதுக்கான அர்த்தம். அப்போ அந்த சர்ச்சை ரெண்டாக உடையிறத காட்டுறாங்க. ஏன், அந்த உலகமே இப்போ தலைகீழாக திரும்புது. அப்போ வானம் உடஞ்சி ஒரு ஓட்டை, அதாவது ஹோல் உருவாகுது. அது வழியாக தீய சக்திகள் உள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் தி ஹெல் வோல் அப்படின்னு படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் கடவுள் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த உலகம் சாத்தான் கைக்கு போகுது. இதுக்கப்புறம் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் போர் நடக்குதுங்கிற மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. இதில் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். நம்ம வேறு நடுவில் நிறைய குறியீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் என்னென்னு பார்த்தா, ஹீரோ சாப்பிட்ற மாதிரி நமக்கு 2 தடவை தான் காமிச்சிருப்பாங்க. அதில் அவன் தடவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் ரூமில் இருக்க சிலுவை ஆட ஆரம்பிச்சிருக்கும். அதாவது சாத்தானுக்கு சடங்குக்கு ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத காமிக்கிறது தான் அது. 2வது குறியீடு அவர் பல்லு வலிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வரும் இல்லையா, அதை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பல்லு சமையலறையில் இவர் போயிருக்கும் போதும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவர் பல்லுக்குள்ளேருந்து வந்தது 2வது குறியீடு. அதாவது 2வது சடங்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்றதை காட்டுது. 3வது அவரோட ரூமில் ஒரு அருவருக்கத்தக்க கண்ணு மாதிரி ஒரு பொருள் இருந்தது இல்லையா, அது ஒரு பொருள் தான். அதுதான் 3வது குறியீடே. அது ஏன்னா இவர் அந்த ரூமுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே 3வது பொண்ணோட கறியை சாப்பிட்டுட்டு வந்திருப்பார். அதனால தான் அந்த ரூமுக்குள்ளே இந்த பொருளை பார்த்தோன்னே குடமாக வாந்தி எடுப்பார். அதுலேருந்து பறந்து போகும். இதுதான் 3வது குறியீடு. அடுத்ததாக மொத்தமாக அந்த 4 பொண்ணுங்களோட கறியை ஃபாதர் ஊட்டி விட்டுட்டு ரிச்சுவலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபாதரோட ரூமில் இருக்க சிலுவை தலைகீழாக திரும்பும். இதுதான் அந்த
லாஸ்ட் குறியீடு. சரி, இங்கே ஹீரோ யார் வில்லை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. இங்கே ஹீரோ சொட்டத்தலை ஃபாதர் தான். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம ஹீரோவை நினச்சிட்டு இருந்த ஹீரோ கிடையாது, அவர் ஒரு வில்லன். அப்புறம் அந்த பெரிய ஃபாதருமே வில்லன் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சொட்டத்தலை ஃபாதர் சொன்ன மாதிரியே அவர் இங்கே விருப்பம் இல்லாமல் தான் இருந்திருக்காரு. இவங்களோட எண்ணத்தை அப்புறம் தீய செயலை பார்த்து தெரிஞ்சுக்கிற இவர் இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியல, மாட்டிக்கிறாரு, அடியும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க கூடவே வேறு வழி இல்லாமல் வாழ ஆரம்பிக்கிறாரு. அவர் இந்த பெரிய ஃபாதரோட நம்பிக்கையை வாங்கி அவரை கொல்ல பார்க்குறாரு. ஆனால் பெரிய ஃபாதருக்கு அரணா அந்த தடிமாடு ஃபாதர் கூடவே இருக்கிறதால சொட்டத்தலை ஃபாதரால் கிட்ட நெருங்க முடியல. ஹீரோ உள்ளே வந்ததும் அவரை வச்சு தப்பிக்க சொட்டத்தலை ஃபாதர் ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் ஹீரோ ஒரு போலீஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதே சமயம் ஹீரோவை ஏன் அவங்க உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவரோட எண்ணம் என்னென்னா, கண்டிப்பாக இவன் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்க மாட்டான்னு நினச்சி தான் ஹீரோ கிட்ட அந்த புக்கையும் காட்டியிருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீரோ தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அப்புறம் ஏன் சொட்டத்தலை ஃபாதர் ஹீரோவை கொல்லுறான்? ஹீரோ வெளியே போனால் இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்க உண்மையாக வெளியே உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாருமே இந்த சடங்குகளை செய்ய ட்ரை பண்ணுவாங்க, சாத்தானை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இது இங்கே நிறுத்த தான் ஹீரோவை கொண்டு இருப்பார். அதே மாதிரி இந்த பெரிய ஃபாதர் உயிரோடு இருந்தால் இன்னும் இந்த மாதிரி மோசமான விஷயங்கள்லாம் செய்வான்னு தான் அவனை கொண்டுடுவார் சொட்டத்தலை. இதுக்கப்புறம் இந்த சர்ச்சை நல்லபடியாக கொண்டு போகணுன்னு தான் நினைப்பார். ஆனால் அதுக்குள்ளே அதை சாத்தான் தன்னோட விசுவாசியான பெரிய ஃபாதர் இறந்ததும் அவரையும் ஒரு பலியாக எடுத்துக்கும். இது புக்கில் எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இறக்கணுன்றது தான் நியதி. அப்படி அவர் இறந்தால் தான் சாத்தான் வர முடியும். ஆனால் அவர் வேணுமே தன்னோட உயிரை தியாகம் பண்ணாரா, இல்லை அவர் வேணும்னே யாராவது கொன்னாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இவனை எவனோ ஒருத்தன் கொண்டு இருக்கான், என்னோட விசுவாசி யாரா கொண்டதுன்னு முதல்ல சொட்டத்தலை ஃபாதர் தான் அது போட்டு தள்ளும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட உண்மையான ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொட்டத்தலை ஃபாதர் தான். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம். உங்களுக்கு இது மாதிரி மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அது சரியாக இருந்தால் கண்டிப்பாக நான் அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.